ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்திலேருந்து சாதம் வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு கிரேவி ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். வழக்கமாக நம்ம செய்கிறத விட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு தண்ணியெலாம் வடிச்சிட்டு இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 4லேருந்து 5 அளவு கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சுண்டல் நல்லா வேகிறதுக்குள்ளே நமக்கு தேவையான மசாலா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச சுண்டல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரு 2 கரண்டி அளவு சுண்டல் எடுத்து நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக நம்ம அதை குழம்புல சேர்க்கும்போது நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வெங்காயம் நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சுருக்கிற தயிர் மசாலாவை சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் பொழுது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மசாலா நல்லா சுருண்டு வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற சுண்டல் முழுசையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருக்கிற சுண்டலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு இன்னொரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்ல முருகல் ஆகணும், அதனால தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த குழம்புல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படி நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணலாம். சப்பாத்தியோடையும் பூரியோடையும் சாதத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.